வெல்கம் பேக் டு அவர் செஷன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஷால் மெகா மார்ட். விஷால் மெகா மார்ட் ஐபிஓ எப்படி இருக்கும், இதில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு 43% ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க, ரைட்டா? இஷ்யூ ப்ரைஸ் 73ன்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் 43% இப்போது உங்களுக்கு ஒரே நாளில் 33 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகி 43% 43.50% வந்து உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட்டாக இருக்கும், ரைட்? அதே மாதிரி இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். நான் எந்த ஒரு ஐபிஓவும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். புதுசாக லிஸ்ட் ஆகும்போது நான் வாங்குவேன். ஓகே, புதுசாக லிஸ்ட் ஆகும்போது வாங்குவேன். எப்போ வாங்குவேன் அப்படின்னா, இது இப்போ டல்லாக போயிட்டுருக்கு இல்லைங்களா, இப்போ டல்லாக போயிட்டுருக்கும்போது நான் வாங்க மாட்டேன். இப்போது 9:36க்கு இது வந்திருக்கு அப்படின்னா, இது எப்போ மூவ்மெண்ட் கொடுக்குதோ அப்போ தான் நான் வாங்க ஆரம்பிப்பேன். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டல்லாக போயிட்டே இருக்குது, சில ஸ்டாக்கு 1-2 ஸ்டாக் எடுத்த உடனே விட்டா போதுன்னு சொல்லி விட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லோரும் விற்றுட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து டவுன் ஆகிட்டே போயிடும். ஆனால் இங்கே இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி 33 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. 33 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே தான் போயிருக்கு. அப்போ மேலே போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இந்த லெவலில் நான் எடுத்திருக்கேன். என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 110 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். எத்தனை ஷேர் வாங்கியிருக்கேன்னா 5 ஷேர் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி மட்டும் 1.70% இது ப்ராஃபிட்டில் இருக்குது, ரைட்? இந்த இடத்துல வாங்கியிருக்கேன். இப்போ இது திரும்ப கீழே வந்துருச்சு அப்படின்னா நான் வித்துருவேனான்னு கேட்டால் விற்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்தது அப்படின்னா இன்றைக்கோட ஹையாச்சும் அட்லீஸ்ட் அது பிரேக் பண்ணணும் இல்லையா? இன்றைக்குடைய அப்பர் சர்க்கியூட் வந்து இது 114.40. ஸோ இன்றைக்கி இந்த அப்பர் சர்க்கியூட் போச்சான்னு கேட்டால் போச்சு. அப்பர் சர்க்கியூட் போகும்போது 3.5% ப்ராஃபிட்டில் இருந்தது. அப்போது நான் இந்த ஹைக்கு வாங்கியிருக்கேன். அப்போ அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆகிறதுக்கு 4 பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கேருந்து எனக்கு 4 பாயிண்ட் கிடச்சா கூட நான் 3.5% ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஸோ இதை நான் விற்றுருவேனா ஹோல்டு பண்ணுவேனா அப்படிங்கிறத எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ நான் இதை வந்து சேல் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன் ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி புதுசாக வந்த ஐபிஓஸ் எல்லாமே வந்து எங்கே போய் அமௌண்ட்டு போடணும் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாரோட மைண்டு சைக்காலஜி எப்படி இருக்குன்னா, ஐபிஓஸ்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டேன், ரைட்? புது ஐபிஓக்கு அந்த மாதிரி ஒரு ஹைப் எப்பயுமே இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஐபிஓவை பற்றி நான் பேசணுன்னா என்ன பேச முடியும் இந்த இடத்துல? இது இன்னும் ஒரு அழகான பேட்டர்னே ஃபார்ம் ஆகிட்டு வரல. உங்களுக்கு இங்கே என்ன பேட்டர்ன் தெரியுது? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுதா? இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இது ஷோல்டர், இது நெக் ரீஜன், இது ஹெட் ரீஜன், இது நெக் ரீஜன், இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணோம் அப்படின்னா இது பிரேக் ஆகிடும். பட் ஆனால் இந்த ஐபிஓக்கு இருக்கிற ஹைப்பை படி பார்த்தா எல்லோரும் இனிமேட்டுக்கு தான் வந்து வாங்கவே வருவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பர் சர்க்கியூட் கிட்ட போயிட்டு மார்க்கெட் அப்படியே நின்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணி திரும்ப கொண்டு வந்தாங்க, திரும்ப மேலே தான் கொண்டு போயிருக்காங்க, ரைட்? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த ஐபிஓவில் இது அப்பர் சர்க்கியூட்டுக்கான கரெக்ஷனான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அப் மூமெண்ட்டுக்கான கரெக்ஷனான்னு பார்த்துக்கிட்டா எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும், இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு கரெக்ஷன் எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த இடம் தான் வந்து 110. ஓகே, அப்போ 110ங்கிறது நம்ம வாங்கின லெவல். இங்கே வாங்கியிருக்கோம். இப்போ 111 கிட்ட இருக்குது, 111.86 கிட்ட இருக்குது. ஸோ இது அப் மூமெண்ட்டுக்கான கரெக்ஷன் அழகாக இங்கே ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னா இது அடுத்தடுத்து இதை பிரேக் பண்ணிட்டு போயிடும். ஸோ இன்னையோட அப்பர் சர்க்கியூட் வந்து டச் ஆகுது அப்படின்னா நாளைக்கு இதோட அப்பர் சர்க்கியூட் இன்னும் அதிகமாகும். ஓகேவா? அப்பர் சர்க்கியூட் அதிகமாகும், லோயர் சர்க்கியூட்டும் வந்து அதிகமாகிட்டே போகும்.
ஏன்னா இதுக்கு கீழே போகாதுன்னு சொன்னாங்க. அதாவது விஷால் மெகா மார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, விஷால் மெகா மார்ட், இந்த விஷால் மெகா மார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு லோயர் சர்க்கியூட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 93.60. இன்னைக்கு 93.60 கிட்ட அவன் டச் கூட பண்ண கிடையாது. அப்பர் சர்க்கியூட்டு 114.40 நின்றான். ஆனாலும் மார்க்கெட்டை டெப்த்து நீங்கள் நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், செல்லிங் ஆர்டரை விட பையிங் ஆர்டர் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டை போய் டச் பண்ணிட்டாங்கனால நாளைக்கு அப்பர் சர்க்கியூட்டை அதிகம் பண்ணுவாங்க, லோயர் சர்க்கியூட்டையும் அதிகம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிகிட்டே வர 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 என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லோயர் சர்க்கியூட் வந்து நம்ம வாங்கின ப்ரைஸில் இருக்கும். அப்போ நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கு கீழே லோயர் சர்க்கியூட் வராது, வாங்கின ப்ரைஸ்க்கு கீழே லோயர் சர்க்கியூட் வராது, வாங்கின ப்ரைஸ் கிட்ட வந்து லோயர் சர்க்கியூட் காமிச்சிட்டான் அப்படின்னா அப்பர் சர்க்கியூட் ஏறிட்டே போகும், மார்க்கெட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ லோயர் சர்க்கியூட்டு நாளைக்கு அதிகமாகும், அப்பர் சர்க்கியூட்டும் நாளைக்கு அதிகமாகும். லோயர் சர்க்கியூட் 93லேருந்து 95 to 96 இல்லை 97 to 100 இந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்னா அப்போ லோயர் சர்க்கியூட்டுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகாதுன்னு அர்த்தம். இப்போ அப்பர் சர்க்கியூட் 114.40 இருக்குது அப்படி என்ன அர்த்தம்னா இன்னைக்கு 114.40க்கு மேலே போகாதுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு 114.40 கிட்ட பையர் ஸ்ட்ராங்காக நின்றாங்க. ஸோ இது எத்தனை ஷேர்ஸ் வந்து இவங்க இஷ்யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துருக்கலாம், அதில் எவ்வளோ வெளியில் போயிருக்கலாங்கிறத நீங்கள் இதை பாருங்கள். ஓகே, ஸோ ஐபிஓவில் எவ்வளோ ஷேர்ஸ் வந்தது, எவ்வளோ பேர் விற்றுட்டு போயிருக்காங்க, இப்போ இருக்கிற வால்யூம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பாருங்கள். ரைட், ஸோ மற்றபடி இதில் வேறு எதுவும் கொடுக்கல. பொதுவாக இந்த மாதிரி ஐபிஓஸ் வந்தாலே வந்து ஒரு 3 to 5 டேஸ்க்கு நல்ல ஹைப்பாக இருக்கும். ஏன்னா இப்போது நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி, அப்போ நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி எல்லோரும் மோஸ்ட்லி எங்கே வருவாங்க அப்படின்னா ஸ்டாக்ஸுக்கு வந்துடுவாங்க. அப்போ ஸ்டாக்ஸுங்கிறப்போ புதுசாக எந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் இந்த விஷால் மெகா மார்ட்டும் ஒன் மொபிவிக்கும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன் மொபிவிக்கும் விஷால் மெகா மார்ட்டில் கோட் வந்து குவிச்சிருவாங்க. ஸோ நாளைக்கு இதனாலேயே வந்து என்ன ஆகும்னா இது இன்னும் கேப்பு பை போயிட்டே இருக்கும். ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்படி ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒன் மொபிவிக் இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஒன் மொபிவிக், ஸோ இது 80% ப்ராஃபிட் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. ஸோ லோயர் சர்க்கியூட் வந்து 528, சார் லோயர் சர்க்கியூட் வந்து 352, அப்பர் சர்க்கியூட் வந்து 528, ஓப்பன் ஆனதே வந்து 440 தான். நீங்கள் இங்கே எடுத்திருந்தா கூட 504 கிட்ட எடுத்திருந்தா கூட இன்றைக்கி நீங்களும் இதில் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கலாம். 528 கிட்டலாம் சாதாரணமாக போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் பேட்டர்ன் படி பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கலான்னா பேட்டர்ன் படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒவ்வொரு லோவாக வச்சிட்ருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஹையை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுறாங்க, அதாவது இங்கே ப்ரைஸ் வந்து ஜம்ப்பு தான் ஆகுது. ஸோ இதெல்லாம் கீழே வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம். மார்க்கெட் இங்கே வரைக்கும் பையர் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, திரும்ப கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க, திரும்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திரும்ப விட்டு கொடுக்குறாங்க, திரும்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ இங்கே செல்லர்ஸ்க்கு அவங்க இடமே கொடுக்கல, அதனால தான் இந்த மாதிரி மார்க்கெட் தெரியுது. அப்போ நாளைக்கு இது என்ன ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்சனலாக நான் இந்த ஸ்டாக்கை நான் வாங்கலை. ஓகே, ஸோ விஷால் மெகா மார்ட் அண்டு ஒன் மொபிவிக் வந்து 10 டேஸ்க்கு இது நல்லாயிருக்கும். ஓகே, 10 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். நாளையோட லோயர் சர்க்கியூட் வந்து இன்னையோட லோயர் சர்க்கியூட்டை விட அதிகமாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஓகே, இது வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஸ்டாக்கை பற்றி. ரைட், வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம்? இன்னைக்கு மிகப்பெரிய லாசர்ஸ் யார்? என்எம்டிசி 6% லாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு. என்எம்டிசி ரைட், 6% லாஸ் ஆகிருக்கு. அப்போ எங்கே இருந்து சப்போர்ட் போக வாய்ப்பு இருக்குன்னா இங்கே தான் நல்ல சப்போர்ட் இருக்குது. என்எம்டிசி இது மிகப்பெரிய ஃபால். என்எம்டிசி 52 வீக் லோவில் இந்த என்எம்டிசி இருந்தால் இதை நம்ம என்றைக்குமே நான் பர்சனலாக சொல்கிறது 52 வீக் லோவில் இருந்தால் அந்த ஸ்டாக்கை நான் எடுத்துருவேன். ஏன்னா அம்பானியோடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதானியோடைய ஸ்ட்ராட்டஜி. எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் கீழே விழுற ஸ்டேஜில் இருக்கோ அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் போய் வாங்கிடுவார்.
அப்போ வாங்கும்போது அந்த கம்பெனிக்கு ஹைப் ஆகி மூவ் ஆயிரும். அப்போது இது வந்து 52 வீக் லோவில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 52 வீக் லோவில் இன்னைக்கு வந்திருக்கலாம் மேபி, பட் அது இங்கே காமிக்கல. மேபி வந்துட்டு அது மூவ் ஆகிட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸ்டாக் பற்றி பார்த்தோம். என்எம்டிசி. இப்போ இந்த என்எம்டிசி 6.10% இன்னைக்கு மைனஸ் ஆயிருக்கு. இது 52 வீக் லோ, அதாவது 1 இயர் லோவில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா, பார்த்தோம்னா இந்த லோ பிஃபோரா 52 வீக் லோ வந்து இங்கே இருக்குது, 180 கிட்ட இருக்குது. 52 வீக் லோ வந்து கரெக்டாக 80 கிட்ட இருக்குது, 80 இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது 52 வீக் லோ. அப்போ இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லையா இதையே இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பிட்டு போயிடலாம். இங்கே இதை சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிட்டு போயிடலாம். ஓகே, பட் இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஃபால் தான் ஆகிட்டுருக்கு. சப்போர்ட் எடுக்கணுன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க போகலாம். கீழே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த இடத்துல, நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகே, அப்போ அதைக்கும் கீழே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட். ஓகே, சரி, இப்படி தான் என்எம்டிசி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் இங்கே வரும்போது நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு. 52 வீக் லோ வந்து 52 வீக் லோ 15 இந்த இடத்துல இருக்குது. 52 வீக் லோ 180 ரேஞ்சில் இருக்குது. ஓகே, அப்போ அந்த 180 ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இங்கே வரும்போது ட்ரை பண்ணலாம். பட் இது 1 வீக் டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாவ். ஸோ 1 வீக் டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த ஷோல்டரு, இந்த ஹெட்டு, இங்கே இன்னொரு ஷோல்டரு, இது ஃபார்ம் ஆகிட்டு இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கீழே அப்படியே கீழே விட்டுருவான். அப்போ இதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். என்எம்டிசி இவ்வளோ லாஸ் வரக்கூடாது, வர விட மாட்டாங்க, பட் கீழே வரக்கூடாது. இங்கே வந்துட்டு எப்படியாச்சும் ரிஜெக்ஷன் ஆகணும். ஸோ பார்ப்போம். என்எம்டிசி நம்மளுடைய ஒன் ஆஃப் த ஸ்டாக் இன்டெலெக்சுவல் டிசைன் அரேனா, ரைட். 1 டே டைம் ஃப்ரேம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் படி பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மேஜர் பேரலல் சேனல் கூட ஒரு மைனர் பேரலல் சேனல். ஸோ இதை மேலே போய் டச் பண்ணிட்டு தான் ரிஜெக்ஷன் ஆகும். அப்போ மேலே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 டே டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அழகாக ஒரு கரெக்ஷன் கிடைக்கும். எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த ஹை டு லோ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு நல்ல கரெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த லோ டு ஹைக்கு இது வரைக்கும் வந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். இது ரிஜெக்ஷன் ஆகாமல் பிரேக் ஆச்சுன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். 806 766 40 பாயிண்ட் கேப் இருக்குது. இதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இங்கே வருவான். இங்கெல்லாம் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பு இல்லை, இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. பட் இங்கே ஃபேர் வேல்யூ கேப் வரதுக்கு ஃபில் பண்ணுவோம், ரிஜெக்ஷன் ஆகிட்டு போயிடுவான். ஸோ 805 கிட்ட வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்டெலெக்சுவல் டிசைன் இது கால் கிடையாது, என்னுடைய நாலேஜ். ட்ரை பண்ணுங்கள், நான் சொல்லவும் கூடாது வேறு. வந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓலா என்ன சொல்லுது? ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி. ஸோ ஓலா நாம் போட்ட கோட்டுக்கிட்ட வந்தால் தான் நமக்கு வேலை. அது வரைக்கும் நான் ஓலாவை தொடக்கூட மாட்டேன்.
ஏன்னா ஓலா கம்பெனியை நான் நம்ப மாட்டேன். ரைட், ஓலா கம்பெனியை நான் தொட மாட்டேன், அதை நான் நம்பவும் மாட்டேன். ஏன்னா எல்லாரும் இங்கே ஹைப்பாக இருக்காங்கங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓலா இப்படி தான் பண்ணுறான். கொஞ்ச நாளாகவே வரான், தூக்குறான், இங்கே வரான், இங்கேயும் தூக்குறான், இங்கே வரான், மறுபடியும் தூக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இந்த ஓலா கம்பெனியே நான் நம்ப மாட்டேன். ஸோ இந்த கம்பெனி வந்து இவ்வளோ ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து எப்போ அவன் கொடுத்துருக்காங்கிறது அது வந்து அவன் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணது கிடையாது. கம்பெனியோடைய ப்ரொமோஷன் டீமை பேஸ் பண்ணது, அதை ஹைப் பண்ணது, அவ்வளோதான். ஓகே, ஸ்விக்கி வந்து இன்னைக்கு ஒரு சின்ன அப் ட்ரெண்டு, இன்னைக்கு ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டு. எதுக்கான டவுன் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இந்த லெவலுக்கு மேலே போனால் திரும்ப இங்கே வரும்போது இதை நம்ம கன்சிடர் பண்ணலான்னு சொல்லி 576 கிட்ட வந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு கரெக்ஷன் லெவலுக்காக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக வந்திருக்கான், கன்சிடர் பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல. இங்கே இருந்துட்டு திரும்பி போயிருக்கலாம். ஓகே, அப்போது அதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த லோ டு இந்த ஹையை இங்கே ஒரு டீசெண்டாக ஒரு கரெக்ஷன் இங்கே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரைட், இது ஸ்விக்கி. அதாவது இங்கே வரைக்கும் போனதுக்கு இது ஒரு கரெக்ஷன், ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, ரிஜெக்ஷன் ஆயிருக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் நல்ல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே வச்சு மறுபடியும் இதை ஒரு டார்கெட்டாக வச்சு கவர் பண்ணலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த லோட்டு இந்த ஹைக்கு கரெக்ஷன் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. திரும்ப அது 541 வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னைக்கு ரிசல்ட் வந்த கம்பெனி என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ். இது இன்னைக்கு ரிசல்ட் விட்டுருக்கான். பட் இது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது செக் பண்ணலை. பட் இன்னைக்கு ரிசல்ட் குவார்டர்லி ரிசல்ட், இன்னைக்கு என்விரோ இன்ஃப்ராங்கிற கம்பெனிக்கு குவார்டர்லி ரிசல்ட், இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் லிமிடெட் Q2 ரிசல்ட். ஸோ ஏன் இந்த ஸ்டாக் இன்னைக்கு விழுந்திருக்கான் அப்படின்னா, ஸோ ட்ரேடிங் சர்க்கியூட் லிமிட் வந்து 20%லேருந்து 10%க்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கான். ஸோ லோயர் சர்க்கியூட் லெவல் வந்து 342. ஸோ 342க்கு கீழே இன்னைக்கு போகாது அப்படின்னு சொல்லியிருந்தான். கரெக்டாக 342ஓட லோயர் சர்க்கியூட் கிட்ட வந்து மார்க்கெட் நிற்கிது. இப்போ இது கரெக்ஷனா இல்லை கிராஷா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லோ டு இந்த ஹைக்கு நீங்கள் ஃபிப்பு வரைஞ்சிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்வைரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் எக்ஸாக்டாக இங்கே இருக்குது. அப்போ நாளைக்கு இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் 1 ஹவரில் கிடைச்சா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணுங்க. இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் கிடைச்சா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணுங்க. இதுக்கு கீழே க்ளோஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரெட் க்ளோஸ் கிடைச்சிட்டு அடுத்து க்ரீன் க்ளோஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ரெட் க்ளோஸ் குடிச்சிட்டு அப்படி தொடர்ந்து கீழே வரான் அப்படின்னா இந்த இடத்துக்கு வருகிறானா அப்படின்றது பாருங்க. இதெல்லாமே வந்து நம்ம பாயிண்ட், இந்த ரெட் லைன் இந்த 2 லைன் நம்ம பாயிண்ட். ரைட், இது இந்த 3 ஸ்டாக் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ எது என்ன ஆக போகுதுங்கிறது நாளைக்கு மார்க்கெட்டில் பார்ப்போம். வெள்ளிக்கிழமை நாளைக்கு மார்க்கெட்டில் பார்ப்போம். ரைட், தேங்க்யூ.